ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சஞ்சனா வியூ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சனி பிரதோஷத்தோட சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரதோஷனாலே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஒரு பிரதோஷத்துக்கு நம்ம கோயில் போனாலே 10 மடங்கு அதோட பலன் கிடைக்கும். ஆனால் இந்த சனி பிரதோஷங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஒரு சனி பிரதோஷத்துக்கு நம்ம கோயில் போனாலே 1000 ஆண்டுகள் கோயில் போன பலன் முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த சனி பிரதோஷம் ஏன் வந்துச்சுன்னு பார்க்கலாமா? அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலில் அமிர்தம் கடையும் போது ஆழகால விஷத்தை அந்த ஆழகால விஷத்தை உண்ட நாள் சனிக்கிழமை. அதனால தான் சனிக்கிழமை வர்ற பிரதோஷம் மகா சனி பிரதோஷம்னு சொல்கிறோம். அது மாதிரி ரொம்ப சிறப்பு வாய்ந்த பிரதோஷமாகவும் அதை வழிபட்டுட்ருக்கோம். பிரதோஷ நாளில் நந்தியை தான் முதல்ல நம்ம வழிபடணும். ஏன்னா தேவர்கள் ஃபஸ்ட்டு நந்திகிட்ட போய் சொல்லி அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் பார்த்து அதை உண்டனால நந்தியை ஃபஸ்ட்டு வழிபட்டுட்டு தான் அந்த நாளில் சிவபெருமானை நம்ம வழிபடணும். ஏன்னா நந்தியோட 2 கொம்புகளுக்கு இடையில தான் சிவபெருமான் அன்றைக்கி நடனம் ஆடிட்டு இருந்ததாக ஐதீகம் இருக்குது. அதனால் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த சனி பிரதோஷத்தை நம்ம கோயில் போய் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நாளை தான் அந்த சனி பிரதோஷம் வருது. 6/4/2024. நாளை கண்டிப்பாக எல்லோரும் கோயில் போங்க. முடிஞ்ச வரை சிவனாலயம் போய் பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள். இதுக்கு விரதம் இருக்கிற முறை எப்படின்னா, காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அன்னைக்கு முழுவதும் உபவாசமாக இருக்கணும். முடியாதவங்க ஏதாவது பலரசம் அப்படி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். தண்ணி ஆகாரமாக முடிகிறவங்க சாயந்தரம் பிரதோஷ வேலை 4:30 to 6 அந்த நேரம் கோயிலுக்கு போய் சாமி அபிஷேகம் ஆராதனையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அங்கே தர்ற பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சிக்கலாம். இந்த விரதம் இருக்கிறனால திருமணம் கைகூடும், சகல சௌபாக்கியமும் உண்டாகும், நம்ம லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும், நம்ம நினைக்கிற காரியம் எல்லாமே நடக்கும். ரொம்ப சிறப்பு பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறது. முடியாதவங்க சாயந்தரம் கோயிலுக்கு போய் பிரதோஷ வேலையில் நடக்கிற பூஜையெல்லாம் பார்த்து வணங்கிட்டு வாங்க. அதுவே 1000 மடங்கு நமக்கு பலன் கிடைக்கும். கண்டிப்பாக நாளைய தவற விட்டுறாதீங்க. பிரதோஷம் அன்னைக்கு கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. பசும்பால் வாங்கி கொடுக்கணும். அப்புறம் வில்வ இலைகள் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி நந்தி இவருக்கு அருகம்புல் வாங்கி கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு. அந்த நாள் அன்னதானம் பண்ணுறது நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி சிவன் ஆலயத்துக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது, தீபமேற்றி சிவபெருமான வழிபட்ட பலன் கிடைக்கும். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.